ஹலோ மக்களே, வெல்கம் டு சரண் டைம்ஸ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அட்டகாசமான சிக்கன் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கசகசா, இதை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுப்போம். இது 10 நிமிஷம் தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் இதோட சேர்த்து கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், பட்டை, லவங்கம், சோம்பு, இது எல்லாரும் சேர்த்து அரைச்சி வச்சுப்போம். இப்போ ஒரு குக்கர்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது கூட பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் பச்சை மிளகாய் இது ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இது வதக்கி முடிச்சதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கூடவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ கூடவே எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணியும் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில்ஸ் வைக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் ஒரு டேஸ்டான சூப்பரான கமகம சிக்கன் குருமா ரெடி. ஸோ ஃபைனல் டச்சாக கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சரண் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.